ஹாய் 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 ஹலோ ஹாய் உங்க பேரு பிரியங்கா லிகிதா சரண்யா ரேவதி ஹர்ஷினி ஜான்சி ராணி. லவ் பண்றதுக்கு ஏஜ் முக்கியமா? ஏஜ் முக்கியம் தான். முக்கியம் தான். ஏன்னா ஒரு ஒரு லேட்டர் ஏஜ் மேலே தான் ஒரு மெச்சூரிட்டி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் டசன்ட் மேட்டர். ஏன்னா அப்போதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. ஸோ ஏஜ் இல்லாமல் நம்ம லவ் பண்ணும்போது அது லவ்வா என்னன்றதே தெரியாது. அது வந்து வேற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக ஏஜ் இம்பார்ட்டன்ட். ஆமாம், ஏஜ் ரொம்ப முக்கியம். இப்போ இவன் சொன்னதா சேம் காப்பி பேஸ்ட் ஆன்சர் தான் இருந்தோம். லவ் பண்ணுறதுக்கு ஏஜ் முக்கியம் கிடையாது. ஆனால் வேற ஒருத்தவங்களோட லவ்வரை வந்து நம்ம லவ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அந்த சும்மா ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் மேலே ஒரு மெச்சூரிட்டி வந்தோன்னே அப்போ லவ் பண்ணால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க வீட்லேயும். லவ்னா வந்துட்டு உண்மையாக இருக்கணும், அது மட்டும் போதும். ஏஜ் வந்துட்டு தேவையில்ல அதுக்கு. ஒன்ஸ் நம்ம லவ் பண்ணிட்டோம்னா அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டோம்னா அவங்க கிட்ட திருப்பி போகவும் கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் வரவங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கும். சொல்ல நீங்கள் வேறு ஆன்சர் கூட பேசலாம். லைக் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணலங்க, எங்களுக்கு வரல இப்போதைக்கு. இப்போ இருக்கும் அது யாரும் கேட்கல. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஏஜ் வந்தால் தான் லைக் சின்ன வயசில் லவ் பண்ணால் அது மெச்சூரிட்டி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு சண்டைங்க அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப பசங்க இல்லாம பொண்ணுங்களால வாழ முடியுமா? இல்லை தான் நினைக்கிறேன். முடியாது. வாழ முடியும் தான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு வாழ முடியுமான்னு. இல்லை, எப்போவுமே வந்து ஒரு கோ டிபெண்டன்சி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஒரு டிபெண்டன்ட் கண்டிப்பாக தேவை. எனக்கு வந்து பேசிக்காக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்கள்ட்ட பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது. ஸோ என்னால் முடியாது. உங்களுக்கு சிட்டி பாய்ஸை பிடிக்குமா இல்ல வில்லேஜ் பாய்ஸை பிடிக்கும்? சிட்டி வில்லேஜ் பாய். சிட்டி தான். எனக்கு சிட்டி ஸ்டைலில் இருக்க வில்லேஜ் பாய் பிடிக்கும். வில்லேஜ் மைண்ட் செட் இருக்கணும், ஆனால் சிட்டி ஸ்டைலில் இருக்கணும் பார்க்க. எதனால டக்குன்னு சொல்றீங்க? ஏன்னா நானும் வில்லேஜ் தான். ஸோ அதனால வில்லேஜ் பாய் தான். வில்லேஜ் தான். நீங்க ரெண்டு பேரும் சிட்டி. ஏங்க வில்லேஜ்ல இருந்து வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க? அது தெரியலங்க. ஏன்னா பிகாஸ் இங்கேயே நம்ம அப்புறம் அவங்களோட இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிரும்ல. இப்போ சிட்டினா கொஞ்சம் மேட்ச் ஆயிரும். இப்போ வில்லேஜ்னா அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியாது. அந்த இதுக்கு போகிறது நம்மளுக்கு பழக்கமும் இல்லை. அப்புறம் ரொம்ப சண்டை தான் வரும். ஸோ சிட்டினா ஓரளவுக்கு அந்த வைப் தெரியும், மேட்ச் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா நான் வளர்ந்த சிட்டி பிறந்த சிட்டி எல்லாமே இதுதான். ஸோ சரி, ஒரு சேஞ்சுக்காக வில்லேஜ் பாய் மேரேஜ் பண்ணிக்கலாம். தெரிலங்க, அது மாதிரி யோசிச்சது கூட கிடையாதுங்க. என்ன வில்லேஜ் இல்லை டவுன் அந்த மாதிரினா கூட ஓகே. இல்லை டவுனில் அதுவும் ஓரளவுக்கு அவங்க எப்படி சொல்கிறது, இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஓகே. இந்த சில சேஞ்சஸ்லாம் வருதுல்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட ஓகே தான். டவுன் பாய்ஸ், வில்லேஜ் இல்லை. நீங்க அதிகமா யூஸ் பண்ற சோசியல் மீடியா இது? இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எஃபி தான். எஃபி இன்ஸ்டா ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இப்போ உங்களால அந்த இன்ஸ்டாகிராம் இல்லாம இருக்க முடியுமா ஒரு நாள்? அது இல்லாமல் என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ரீல்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இருக்க முடியும். இருந்திருக்கேன். ரீசெண்டாகவே இருந்திருக்கேன். ஃபோன் இல்லாமல், வீட்டில் டிவியும் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கேன். ஒரு நாள் இருக்கலாம், ஆனாலும் அந்த கை அப்படியே தேடும். நான் அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட திருப்பி இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு. எக்ஸாம் டைம்னா நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஆஃப் பண்ணிட்டு வச்சிருவோம். இருந்திருக்கேன், நிறைய வாட்டி இருந்திருக்கோம். ரெண்டு பேருமே தான். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இப்ப நேபாளத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் நடந்துச்சு தெரியுமா? இந்த சோசியல் மீடியாலாம் பேன் பண்ணிட்டாங்க, அதனால யங்ஸ்டர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த மாதிரி இப்போ இந்தியாவுக்கும் நிலைமை வந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும்? ஆக்சுவலி வந்து அது டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் இல்லை, நிறைய அட்வான்டேஜ் தான் சோஷியல் மீடியா வச்சுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் ஜாப் தேடினா கூட ஒரு சோஷியல் மீடியா வழியாக தான் நிறைய பேர் தேடுறோம். ஸோ அது பேன் பண்ணுற அளவுக்கு அது இன்னும் அவ்வளோ பேட்லாம் கிடையாது. இருக்கட்டும், பட் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியும். இப்போ தான் நிறைய அதை மென்டல் அவேர்னஸ்லாம் வருதுல்ல, எவ்வளோ யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த இதில் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டு எங்களை வென்டிலேட் பண்ணிக்கிறோம். பட் அதுவுமே இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். அவங்கள மாதிரி நாங்களும் போராட்டத்தில் குதிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் பழைய மாதிரி வாழ வேண்டியதாக. வேறு வழியே இல்லைன்னா மியூசிக் கேட்டு சும்மா இந்த மாதிரி வாக் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதா. எனக்கும் அதுதாங்க. நான் வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டா நான் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் இல்லைனா சத்தியமாக இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு கூட நம்ம வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லைனா சத்தியமாக இருக்கவே முடியாது. இப்போ எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணோம், அதெல்லாம் அவுட்டேட்டட் ஆகிடுது. இப்போ வாட்ஸ்அப் தான் இப்போ இதாக இருக்குது. ஸோ வித்தவுட் தட் ஐ டோன்ட் திங்க் வி கேன் மேனேஜ்.